ஸோ வணக்கம் காம்ரேட்ஸ், என்னுடைய அடுத்த வீக்லி அப்டேட் வீடியோக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் போன வாரம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வீக்காக இருந்திருக்கும் எனக்கு இருந்த மாதிரியே. ஸோ எனக்கு போன வாரம் ஐ வாஸ் லைக் ஸ்டிக்கிங் டு மை ஸ்கெட்யூல். எனக்கு அசைன் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே அதுக்கான அந்த ப்ராசஸ், அதுக்கான அந்த டைம் கொடுத்து எனக்கு கொடுத்த வேலையை நாங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். பீட் இன் மை ஆஃபீஸ் ஆர் இன் லைக் நான் எனக்கு என்ன போன வாரம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நான் பிளான் பண்ணியிருந்தேனோ, எதை நான் பிளான் பண்ணியிருந்தேனோ அது எல்லாமே நான் கரெக்டாக முடித்தேன். வீக் டேஸில் நான் பேட்மிண்டன் விளையாட போகிறதா இருக்கட்டும், வீக்கெண்டில் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஐ வாஸ் ஸ்டிக்கிங் டு ஸ்கெட்யூல் தட் ஐ ஹேட் இன் மை மைண்ட். அண்ட் இதை தாண்டி போன வாரம் இஃப் சம்திங் தட் ஹாஸ் டேக்கன் மை மைண்ட் என்டையர்லி, எது என் மைண்டில் ரொம்ப ஆக்குபை பண்ணியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த புக்கு தான், அந்த 40 Rules of Loveன்ற புக்கு தான். ஸோ அதுக்கு முன்னாடி வர சொன்ன மாதிரியே ஐ வாஸ் டூ புக்ட் அப் டு தட் புக். ஸோ அதை நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இட் வாஸ் அ கிரேட் ஜேர்னி. அந்த புக் மூலிமா, அந்த புக்கை படிக்கிறதுல ஒரு ப்ளஷர்னா, அந்த புக் படித்ததுனால ஐ கெஸ் இட் வாஸ் அ ஜேர்னி டு மை இன்னர் செல்ஃப். நான் எனக்குள்ளே நிறைய ரியலைஸ் பண்ண அந்த புக்கை படிக்கிறப்போ. ஸோ அண்ட் ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் அ செல்ஃப் ஹெல்ப் புக். இது ஒரு நாவல் பேஸ்டு கதை தான். என்னன்னா 2 டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸில் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் நடக்கும். சைமல்டேனியஸாக தான் ஒவ்வொரு கதையும் மாற்றி மாற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். அண்ட் இந்த 40 ரூல்ஸ்ன்னு சொல்கிற அந்த 40 ரூலுமே அந்த எய்தர் ஒன் ஆஃப் தோஸ் ஸ்டோரிஸில் ஏதோ ஒரு பாயிண்டில் ஒவ்வொரு ரூலாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நாட் ஆல் அட் த சேம் டைம். ஒவ்வொரு ரூலுமே ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த லாஸ்ட் 40th ரூலில் தான் அந்த புக்கு முடியும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எழுதியிருந்தாங்க அந்த ஆத்தர். ஸோ நல்ல ஒரு அந்த 2 ஸ்டோரியுமே அது உள்ள நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுவோம். அந்த ஸ்டோரிக்கு, அந்த கேரக்டருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அது உள்ள நம்ம தனியாக ட்ராவல் பண்ணுவோம். பட் அதை தாண்டி இந்த புக்கில் இருக்க நிறையா ஒன் லைனஸாக இருக்கட்டும், அந்த 40 ரூல்ஸுமாக இருக்கட்டும், அதை ஒரு மாதிரி நம்மளுடைய இன்னர் செல்ஃபுக்கான ஒரு ஜேர்னியாக தான் இதை என்னை கூட்டு போச்சு. அதனால தான் இந்த புக்கு என்னை ரொம்ப ஹுக்டப்பாக வந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு 350+ பேஜஸ்க்கான ஒரு புக்கை நான் இதுக்கு முன்னாடி படித்ததே இல்லை. ஆக்சுவலி லைக் ஏதர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒரு புக்கை நான் படித்ததே கிடையாது. மோஸ்ட்லி நான் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் மட்டும் தான் படிச்சிருக்கேன். பட் அப்படி அதை தாண்டி இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸாக படிச்சிருந்தாலுமே இந்த சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸாவோ இல்லை சின்ன புக்ஸாக தான் இது வரைக்கும் படிச்சிருக்கேன். பட் இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படித்ததில் அந்த லேர்னிங் ப்ராசஸ் இட் வாஸ் வெரி என்லைட்னிங் ஃபார் மீ. ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, இந்த புக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பிரிச்சுவல் ரெஃபரன்சஸ் இருக்கும், நிறையா ரிலீஜியஸ் கண்டென்ட்ஸுமே இருக்கும். ஆனால் இந்த புக்கு படிக்கிறப்போ அது எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு இந்த புக்கை படித்ததுலேருந்து நான் சொல்கிறேன்ல இந்த மாதிரி ஒரு ஜேர்னி டு இன்னர் செல்ஃப் நடந்துச்சுன்ட்டு, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியுமே எல்லாருமே அதை அப்படி தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி த மெத்தட்ஸ் அண்ட் அவங்க ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு விஷயமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர, தான் யாருன்ற அந்த ப்ராசஸ் அடைகிறது தான் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு லைக் ஒவ்வொரு பிலீஃப் இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்கு. அதுபடி பார்க்குறப்போ என் டெஸ்டினேஷன் கண்டிப்பாக இதுவாக தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறையா புது விஷயத்தெல்லாம் யோசிக்க வச்சது இந்த புக்கு. ரொம்ப ஐ வுட் சஜஸ்ட் திஸ் புக். கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். புக் ரீடிங்கான ஒரு ப்ளஷரை தாண்டி இது நமக்குள்ள நிறைய கேள்விகளும், நமக்குள்ள ஆல்ரெடி எழும்பியிருக்க நிறைய கேள்விக்கான பதிலும் இந்த புக்கு கண்டிப்பாக தரும்னு நம்புகிறேன். இங்கிலீஷ் புக் படிக்கிறதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்ன்றது நிறைய புது வார்த்தை கற்றுக்கிறது. ஸோ இந்த புக்கில் அது மாதிரி நிறைய புது வார்த்தை கற்றுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் தாண்டி பட் இப்போ என்னுடைய இன்னர் செல்ஃபை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் என்னையே நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுறேன் இந்த புக்கு படித்து முடிக்கிற அந்த டைத்தில். ஸோ தட் வாஸ் ஒன் ஹெல் ஆஃப் அ ஜர்னி ஃபார் மீ இந்த புக் படித்ததில். ஸோ அந்த புக்கு படித்த அதே அந்த மைண்ட் செட்டில் நான் அடுத்த புக்கு எடுத்துட்டேன். ஸோ அடுத்த புக்கு நான் படிக்கிறப்போ அதை நெக்ஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக அதை முடிச்சுவேன். அடுத்த வீக் அதை மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் வீக்கெண்ட்ஸில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருந்த 2 மூவிஸுமே ஃபார் சம் ரீசன் ஐ வாண்டட் டு வாட்ச் போத். ஸோ இந்த 2 படமே நான் பார்த்தேன். ஸோ ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆன் போத் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி. ஸோ டிராகன் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் அஸ்வத் மாரிமுத்துவோட அந்த ஓமை கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியே நான் எதிர்பார்த்து தான் போனேன். பட் அவங்க அந்த கிளிக் பைட்டுன்னு சொல்லுவாங்கள்ல யூடியூப்ல, அது மாதிரி அவங்க இந்த ட்ரெய்லர் வச்சு நல்லா இந்த ஃபால்ஸ் ஹோப் தர மாதிரி அந்த நிறைய பேர் அவங்கள போட்டு குத்துனாங்க. இந்த மாதிரி டான் 2 தான் இது, நீங்கள் க்ளோரிஃபை பண்ணுறீங்க படிக்காதவனே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி எவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும். பட் படத்தில் பார்க்குறப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இட் வாஸ் அ ஃபன் ஃபீல்ட் ரைட். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஆக்டிங் வைஸ் லைக் எல்லாருமே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அண்ட் பிரதீப் ரங்கநாதன் சூப்பராகவே பண்ணியிருந்தார். அந்த கரியர் கிராஃப் ஸ்டாங்ஸில் போகுதுன்னு சொல்லிட்டு
ஐ கேன் ஃபீல் தட் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவர் ஒரு தனி ஃபிலிம் மேக்கருன்றதை தாண்டி இந்த படத்தில் ஆஸ் அ ஆக்டராக அவர் ரொம்ப சூப்பராக ஷைன் பண்ணியிருந்தார். நிறைய எமோஷனல் சீன்ஸில் வந்து நம்மளும் இங்கே ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல ஸ்டோரியை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு சூப்பர் பேக்கேஜாக கொடுத்துருக்காரு அந்த டேரக்டர். ஸோ அதுக்கு ஒரு தனி அப்ரிசியேஷன் அந்த டேரக்டருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ அது ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் மூவி, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் வந்து, இப்போ டிராகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தப்போ வேறு மாதிரி ஒரு டவுன் போச்சு. திருப்பி வந்து படம் பார்த்து முடிச்சப்போ ஓகே இது ஒரு நல்ல படம் தான், இவங்க வந்து ட்ரெய்லரில் தான் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, படமாக பார்க்குறப்போ இட் வாஸ் அ நைஸ் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் வந்து எனக்கு எதை பார்த்துமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. பட் ஸ்டில் சம்ஹவ் ஐ பிலீவ் தனுஷ் த டைரக்டர் ஏதோ ஒன்று இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட நான் போனேன். பட் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க ஒப்பீனியன் மாறும். பட் என் ஒப்பீனியன் வந்து எனக்கு டிராகனை விட நீக் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இட் வாஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டோரி பட் நீட் எக்ஸிக்யூஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ரோஷன் மேத்யூஸ், அவர் வந்து ரோஷன் மேத்யூஸா, ஐயோ பேர் தெரில, ஏதோ ஒரு மேத்யூஸ், அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். லியோ படத்தில் விஜய் புள்ளையா வரவர், அவருடைய அந்த ஒன்லைனர்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த தேட்டர் அட்மாஸ்பியரில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்குறப்போ அந்த ஃபிலிம் வந்து என்னை ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. மேபி நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணாமல் போய் அந்த படம் என்னை வந்து நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால எனக்கு அந்த படம் இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எந்த இதுலையுமே ரொம்ப அந்த டீப் நுவான்சஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணாமல் ரொம்ப மேலோட்டமாக ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி, ஒரு அந்த படத்தில் யூஸ் பண்ண அதே டேக்ல இருந்த ரொம்ப ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரியை நல்லா ஒரு பேக்கேஜிங்லாம் பண்ணி ஒவ்வொருத்தரும் நல்லா நடித்து ஒன்லைனர்ஸ் நிறைய நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஸோ யா, ரெண்டு படமே நான் வந்து தேட்டரில் பார்த்தது ஐ ஃபீல் ஸோ குட் அபவுட் இட். ரெண்டுமே நல்ல ஒரு ஃபீல் குட் கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவி தான். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நான் என் வீட்லையாக இருக்கட்டும் இல்லை சுற்றி இருந்தவங்க கிட்டேயா இருக்கட்டும் நிறையா வந்து மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் நிறையா வச்சுருந்தேன். ஸோ தட் வாஸ் தி ரைட் வேர்ட். நான் இதுக்கு முன்னாடி அதை சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ என்ன வார்த்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் புரிஞ்சுக்கிட்டதாக இருக்கட்டும், ஒருத்தவங்க ஏன் இப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணது, ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க சொல்லும் போது கேட்குறது, ஓகே அப்போ இவங்க இப்படி யோசிச்சதுனால தான் இவங்க இந்த ஒரு ஆக்ஷனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அவங்க அந்த ஆக்ஷனுக்கான அந்த ரீசன் அதெல்லாம் புரிஞ்சிக்கும் போது இட் வாஸ் வெரி நைஸ் டு மீ. ஒரு ஏதோ ஒரு படத்துலேயே எதையோ சொல்லுவாங்க இந்த மாதிரி மனுஷனை புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி எனக்கு மேபி அந்த விஷயத்தில் கொஞ்சம் இந்த there was no light on that matter அப்படின்ற மாதிரி நான் ஒரு வகையாக ஒரு விஷயத்த புரிஞ்சு வச்சுருந்தேன். பட் அதை வந்து அவங்களே வந்து நான் இப்படி ஒரு ஆக்ஷன் நான் பண்ணதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ அதில் there was some more light on it. ஸோ அதை வந்து என்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. So to cheers to that meaningful conversations, and I hope all those conversations will lead me to take better decisions in my life கண்டிப்பாக. ஏன்னா அது எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷனை மட்டும் பார்க்காம அதுலேருந்து கண்டிப்பாக நான் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறதுக்கோ அதுலேருந்து நிறையா இன்புட்ஸ் எடுத்துக்கலான்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயமா நான் கண்டிப்பாக சொல்லணும் இந்த இடத்துல, ஐ கீப் கெட்டிங் மோர் ஃபீட்பேக்ஸ் எவ்ரி டைம். இந்த மாதிரி வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு 3-4 பேர் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஃபீட்பேக் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்குது. அண்ட் அந்த ப்ராசஸில் தான் நானுமே இருக்கேன். ஸோ லைட்டிங் ஸ்டில் ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ். எஸ், நிறைய பேர் அதை அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மேபி அடுத்த வீடியோக்குள்ளே நான் அதை சீக்கிரமாக நான் வந்து ஐ ட்ரை டு ஃபிக்ஸ் மை லைட்டிங் ஆஸ் வெல். ஸோ ஐ லவ் திஸ் ப்ராசஸ். எனக்கு இதை வந்து நான் ஒரு இடத்துல நான் இதை போஸ்ட் பண்ணுறப்போ அதை வந்து அவங்களுடைய பர்சனல் டைம் எடுத்து பார்த்து நல்லா இருந்ததுன்னு சொல்லி நல்லா இல்லைன்றதை அதை அட்ரஸ் பண்ணி நீ அடுத்த வீடியோலேருந்து இதை ரெக்டிஃபை பண்ண இன்னமும் நல்லா இருக்கும், நீ எஃபர்ட் போட்டு ஒரு வாட்டி நீ பேசுகிற அதை எடிட் பண்ணுறேன்னா அப்போ டேக் சம் மோர் டைம் அண்ட் புட் மோர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா புஷ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து நாட் ஜஸ்ட் கிரேட்ஃபுல். ஸோ அதில் சீக்கிரமாக நான் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிக்கிறேன். ஐ ஃபிக்ஸ் மை லைட்டிங் சூன். தட் வாஸ் ஒன் மேஜர் ஃபீட்பேக் தட் ஐ கெட் ஃப்ரம் எவ்ரிபடி. ஸோ சீக்கிரமாக அதை நான் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் மேலும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் எடிட்டிங் பேட்டர்ன்ஸ்லேயே ஆகட்டும் இல்லை பேசுகிற அந்த ஸ்டைல் ஆகட்டும் ஏதாவது ஒன்றுத்தில் நான் கண்டினியூஸாக ஐ வில் கீப் இம்ப்ரூவிங் மை செல்ஃப். என் தலைவன் தோனி சொல்கிறாங்க, ஐ எம் ட்ரஸ்டிங் த ப்ராசஸ். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஐ திங்க் ஐ எம் கெட்டிங் டு know myself better. I'm just trying to improve myself better in this process.
ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே இன்னும் கொஞ்சம் நான் இப்போ பண்ணுறதோட ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் பெட்டராக நான் இந்த ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு தான் நானும் பிளான் பண்ணிருக்கேன். அண்ட் எஸ் மக்களே, ஸோ வரப்போகிற வீக் வந்து சேலரி வீக். ஸோ எல்லாம் உங்கள் சேலரி வீக்கை ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். நான் எப்படி அதுக்கு அவ்வளோ காத்துட்ருக்கேன்ற அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நீங்களுமே எல்லாம் இருப்பீங்க. ஸோ சேலரி வந்ததுமே எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஏன்னா அந்த சந்தோஷம் வந்து ஐ ஃபீல் இட் இஸ் வெரி ஷார்ட் லிவ்டு. சேலரி இப்படி போட்டது அடுத்த 10 நாளைக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அந்த காசு எங்கே போகுதுன்னே தெரியாது. மோஸ்ட்லி எல்லாருமே அந்த ஒரு சேம் ஃபேஸில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஷார்ட் யூஃபோரியா வந்து எல்லாருமே நல்லா அனுபவிச்சுக்கோங்க. அண்ட் யூ வுட் பி கெட்டிங் பேக் டு ரியாலிட்டி இன் அனதர் 10 days அதுக்கப்புறம். அண்ட் அது வரைக்கும் இருக்க போகிற இந்த 3 நாளுமே கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிட்டோன்னா, 3 நாளுமே நம்ம பல்ல கடிச்சிட்டு ஓட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் நானே தான் ராஜா மச்சி, நானே தான் மந்திரி. எஸ் மக்களே, உங்கள் சேலரி வீக் என்ஜாய் பண்ணுங்கள். வரப்போகிற வீக் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். லிவ் யுவர் லைஃப் அட் த ஃபுல்லஸ்ட். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். குட் நைட் காம்ரேட்ஸ்.